வணக்கம். இந்தியா நிர்ணயித்த 785 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி நியூசிலாந்து அணி பயணத்தை தொடங்கிவிட்டது. ஆடுகளம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தாலும் இந்திய பந்து வீச்சாளர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு பயங்கரமான நெருக்கடியை உண்டாக்கியிருக்கிறாங்க. ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது நியூசிலாந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். 46 ரன்களுக்கு 2 விக்கெட். டெவான் கான்வே, அந்த இடதுகை ஆட்டக்காரர் முகேஷ்குமார் பந்துல போல்டாகி வெளியேற, அடுத்து வந்த ஹென்றி நிக்கோல்ஸ் ஏதோ செய்ய போறாருன்னு பார்த்தா அவரும் அவசரப்பட்டு விக்கெட்டை பறிகொடுத்துட்டு பெவிலியன் திரும்பிட்டாரு. மைதானம் முழுக்க இந்தியா இந்தியா என்ற கோஷம் காதை பிளக்குது. இந்திய அணி, குறிப்பா ரோஹித் சர்மா ரொம்ப உற்சாகமா இருக்காரு. இந்த இக்கட்டான நெருக்கடியான நேரத்துல தான் நியூசிலாந்து அணியின் நம்பிக்கையா ஒரு தூணா களத்துக்குள்ள வராரு அந்த மனிதன், டேரில் மிட்செல். மிட்செல் நடந்து வரும்போதே அவரோட உடல் மொழியில ஒரு உறுதி தெரியுது. இன்னும் ஆட்டம் முடியல, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பேட்டை சுழற்றிக்கிட்டே கிரீஸ நோக்கி வராரு. மறுமுனையில் வில் யங் நிக்கிறாரு. இப்போ இந்த 2 பேர் மேலதான் முழு நியூசிலாந்தோட பாரமும் இருக்கு. மிட்செல் ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. ஹர்ஷித் ராணா பந்து வீச ஓடி வராரு. முதல் பந்து குட் லென்த் டெலிவரி ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில போகுது. மிட்செல் அதை அப்படியே லீவ் பண்றாரு. எந்த அவசரமும் இல்ல. அவருக்கு தெரியும், இப்ப தேவை பவுண்டரி இல்ல, விக்கெட் விழாம தடுக்கிறது தான். அடுத்த சில ஓவர்கள் ரொம்ப அமைதியா போகுது. மிட்செல் ஒவ்வொரு பந்தையும் உத்து கவனிக்கிறாரு. இந்திய பவுலர்ஸ், குறிப்பா பிரசித் கிருஷ்ணா ஷார்ட் பால் போட்டு மிரட்ட பாக்குறாரு. ஆனா மிட்செல் அதுக்கெல்லாம் அசர்ற ஆளா பேக் ஃபுட்ல போய் அழகா தடுத்து சிங்கிள்ஸ் தட்டிவிட்டு ஸ்கோரை மெதுவா உயர்த்துறாரு. ஆட்டம் 15வது ஓவரை தொடுது. ரோஹித் சர்மா இப்போ தன்னோட ட்ரம்ப் கார்டை இறக்குறாரு. குல்தீப் யாதவ். சுழற்பந்து வீச்சாளரை கண்டாலே வெளிநாட்டு பேட்ஸ்மென்கள் கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஆனா மிட்செலுக்கு ஸ்பின்னா அல்வா சாப்பிடுற மாதிரி. குல்தீப் முதல் பந்தை வீசுறாரு. அது ஒரு கூக்லி. மிட்செல் கொஞ்சம் கணிக்க தவறாரு. ஆனா சமயோசிதமா பேட்டை முன்னாடி கொண்டு வந்து தடுத்துட்டாரு. ஓஹோ, என்கிட்டயேவான்னு ஒரு புன்னகை. அடுத்த பந்து குல்தீப் கொஞ்சம் மேல ஏத்தி போடுறாரு. இதோ வந்துடுச்சு மிட்செலோட ட்ரேட்மார்க் ஷாட். முழங்கால் போட்டு ஒரு ஸ்வீப் ஷாட். பேட்ல பட்ட அந்த சத்தம் டக். பந்து ஸ்கொயர் லெக் திசையில மின்னல் வேகத்துல பவுண்டரி லைனை தொடுது. இதுதான் மிட்செல். செட்டில் ஆகிட்டாருன்னா இவரை நிறுத்துறது கஷ்டம். வில் யங் ஒரு பக்கம் நிதானமா ஆட, மிட்செல் தன்னோட கியரை மெதுவா மாத்துறாரு. ரவீந்திர ஜடேஜா உள்ள வராரு. ஜடேஜா பந்து போடும்போது ரன் அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவர் ஓவரை சட்டுன்னு முடிச்சிருவாரு. ஆனா மிட்செல் இன்னைக்கு வேற மூட்ல இருக்காரு. ஜடேஜா வீசின ஒரு ஃபிளாட் டெலிவரி. மிட்செல் கிரீஸ்ல இருந்து 2 ஸ்டெப் முன்னாடி வராரு. பந்து பிச்சாகிற இடத்துக்கே வந்துட்டாரு. ஓங்கி ஒரு அடி. லாங் ஆன் திசையில ஃபீல்டர் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. பந்து நேரா கேலரியில போய் விழுது. சிக்ஸர். இது சாதாரண சிக்ஸர் இல்ல, நியூசிலாந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு நம்பிக்கையை விதைத்த சிக்ஸர். இந்த ஷாட் மூலமா மிட்செல் சொல்றாரு, நாங்க இன்னும் போட்டியில இருக்கோம்னு. பார்ட்னர்ஷிப் 50 ரன்களை கடந்துடுச்சு. இந்திய பவுலர்ஸ் முகத்துல கொஞ்சம் யோசனை தெரிய ஆரம்பிக்குது. ரோஹித் சர்மா பவுலர்ஸ் கூட ஆலோசிக்கிறாரு. திடீர்னு ஒரு திருப்பம். குல்தீப் யாதவ் பந்துல வில் யங் அவுட். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உடைஞ்சுது. 162 ரன்கள்ல 3வது விக்கெட். மைதானம் மறுபடியும் சத்தமா இருக்கு. ஆனா மிட்செல் முகத்துல எந்த சலனமும் இல்ல. புதுசா கிளென் பிலிப்ஸ் உள்ள வராரு. இப்போ மிட்செல் மேல பொறுப்பு இன்னும் அதிகமாகுது. அவர் இப்போ 70 ரன்கள்ல இருக்காரு. ஆனா அவருக்கு தேவை சதம் இல்ல, வெற்றி. ஆட்டம் 38வது ஓவரை நெருங்குது. இதுதான் இந்த போட்டியோட டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். குல்தீப் யாதவ் பந்து வீசுறாரு. மிட்செல் கொஞ்சம் அவசரப்பட்டு தூக்கி அடிக்கிறாரு. பந்து பேட்ல சரியா படல. அது காத்துல சுத்துது. மிட் ஆஃப் திசையில பிரசித் கிருஷ்ணா ஓடி வராரு. இது ஒரு ஈஸியான கேட்ச். இந்திய ரசிகர்கள் எழுந்து குதிக்க தயாராகிறாங்க. இந்த விக்கெட் விழுந்தா மேட்ச் இந்தியா பக்கம். பிரசித் கைக்குள்ள பந்து வருது. அடடா, என்ன கொடுமை இது! பந்து கையில பட்டு நழுவி கீழே விழுது. டிராப். நம்பவே முடியல. பிரசித் கிருஷ்ணா தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டாரு. ரோஹித் சர்மா கோபக்க கட்டுப்படுத்திக்கிட்டு திரும்புறாரு. மிட்செலுக்கு இது மறு ஜென்மம். என்ன அவுட் ஆக்காம விட்டீங்கல்ல, இனி ஒவ்வொரு பந்தும் ஊழி தாண்டவம் தான்னு அவர் மனசுல நினைச்சிருப்பார் போல. அந்த கேட்ச் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் மிட்செல் ஆடுற ஆட்டம் இருக்கே, ஐயோ சாமி, அது வேற ரகம். அடுத்த ஓவர்ல நிதிஷ்குமார் வராரு. மிட்செல் கண்ல இப்போ பயம் இல்ல, வெறிதான் இருக்கு. ரெட்டி ஒரு யார்க்கர் போட ட்ரை பண்றாரு. அது ஃபுல் டாஸ் ஆகுது. மிட்செல் ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆடுறாரு. பந்து பவுலரை தாண்டி அம்பையரை தாண்டி புல்லட் வேகத்துல பவுண்டரி. அடுத்த பந்து ஷார்ட் பிட்ச். மிட்செல் வெயிட் பண்றாரு. புல் ஷாட். மிட் விக்கெட்டை கிழிச்சிக்கிட்டு போகுது பந்து. 4. மிட்செல் 90ஸ்கள்ல நெருங்கிட்டாரு. இப்போ ஹர்ஷித் ராணா வராரு. வேகம் 145 கிலோமீட்டர். ஆனா மிட்செல் என்ன பண்றாரு பாருங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு அகெயின்ஸ்டா கிரீஸ்ல நகர்ந்து வந்து கீப்பருக்கு தலைக்கு மேல ஒரு ஸ்கூப் ஷாட். வாவ், என்ன ஒரு தைரியம்!
பந்து ஃபைன் லெக் திசையில சிக்ஸருக்கு போகுது. ரோஹித் சர்மாவே சிரிச்சிட்டாரு. இவனை எப்படி போடுறதுன்னு பவுலர்ஸ் குழம்பிட்டாங்க. மிச்சல் இப்போ ஒரு ராட்சசன் மாதிரி தெரியறாரு. இந்திய ஃபீல்டர்ஸ் சோர்வடைஞ்சிட்டாங்க. இதோ அந்த தருணம். 45வது ஓவர். மிச்சல் 99 ரன்ல இருக்காரு. ஷமி பந்து வீசுறாரு. மிச்சல் மெதுவா தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிள் ஓடுறாரு. ராஜ்கோட் மைதானமே எழுந்து நின்னு கைத்தட்டுது. டேரில் மிச்சல் தன்னோட 8வது ஒருநாள் சதத்தை பூர்த்தி செய்றாரு. ஹெல்மெட்டை கழட்டி கைகளை விரிச்சு வானத்தை பார்த்து ஒரு கர்ஜனை. என்ன ஒரு இன்னிங்ஸ்! 46 ரன்ல டீம் தத்தளிக்கும் போது வந்து விக்கெட் விழாம தடுத்து இப்போ அணியை வெற்றியின் வாசல்ல நிறுத்தியிருக்காரு. இது சாதாரண சதம் இல்ல, இது ரத்தமும் வியர்வையும் கலந்த உழைப்பு. நியூசிலாந்து வெற்றிக்கு இன்னும் சில ரன்கள் தான் தேவை. ஆனா மிச்சல் அவசரப்படல, ஆனா அடிக்காமலும் இல்ல. கடைசி சில ஓவர்கள். ஹர்ஷித் ராணா மீண்டும் வராரு. ஒரு ஷார்ட் பால். மிச்சல் தயாரா இருக்காரு. பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணி ஒரு ஹூக் ஷாட். பந்து டீப் ஸ்கொயர்ல கேலரியில போய் விழுது. சிக்ஸர். அவ்வளவுதான். நியூசிலாந்து வெற்றி பெற்றது. டேரில் மிச்சல் ஒரு தனி ஆளா நின்னு இந்திய பவுலிங் அட்டாக்கை சிதறடிச்சு நியூசிலாந்துக்கு ஒரு கம்பீரமான வெற்றியை தேடி தந்திருக்காரு. 131 நாட் அவுட், 117 பந்துகள், 11 பவுண்டரிகள், 2 இமாலய சிக்சர்கள். ராகுலோட சதம் வீணாகிடுச்சு. ஆனா மிச்சலோட இந்த ஆட்டம் கிரிக்கெட் சரித்திரத்துல ஒரு தரமான சம்பவமா பதிவாகிருக்கு. பிரசித் கிருஷ்ணா விட்ட அந்த கேட்ச் இந்தியாவோட வெற்றியையும் சேர்த்து கை நழுவி விட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். மிச்சல் வில்லியங் கூட கை குலுக்கிறாரு. கிளென் பிலிப்ஸ் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடிக்கிறாரு. தொடர் 1-1ன்னு சமனாகுது. இந்தூர்ல நடக்க போற கடைசி போட்டிக்கு இப்பவே அனல் பறக்குது. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம கத்துக்கிட்ட பாடம் ஒன்னேதான் நேயர்களே. வாய்ப்பை தவறவிட்டா அது நமக்கு எதிராவே திரும்பும். குறிப்பா மிச்சல் மாதிரி ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் சும்மா விடுவாரா? வெளுத்து வாங்கிட்டாரு. ஒரு முழுமையான கிரிக்கெட் விருந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. பந்து வீச்சாளர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. பும்ரா யார்கர் போட்டாரு, குல்தீப் கூக்லி போட்டாரு. ஆனா மிச்சல் நின்னது ஒரு இமயமலை மாதிரி. யாராலும் அவரை அசைக்க முடியல. கடைசி பரிசளிப்பு விழா நடக்குது. ஆட்ட நாயகன் விருது யாருக்குன்னு கேட்கவே வேணா, அது நம்ம டேரில் மிச்சல் தான். அவர் பேசும்போது கூட அவ்வளவு அடக்கம். இது டீம் கேம், வில்லியங் நல்லா சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்றாரு. ஆனா நமக்கு தெரியும், இன்னைக்கு ராஜ்கோட்ல நடந்தது மிச்சல் திருவிழான்னு. ஒரு மறக்க முடியாத இரவு. இந்திய ரசிகர்கள் சோகத்துல இருந்தாலும் ஒரு சிறந்த ஆட்டத்தை பார்த்த திருப்தி அவங்க கண்ல தெரியுது. கிரிக்கெட் ஜெயிச்சிருக்கு. மீண்டும் அடுத்த போட்டியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் வர்ணனையாளர். நன்றி.